வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கடவுளை நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஆனால் உண்மையாக ஆராதிப்பது என்றால் என்ன என்பதை எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கின்றோம்? ஞாயிற்றுக்கிழமைகளில் பாடல்களை பாடுவதா? அது ஆராதனை அல்ல, அது பாடல் நேரம், ஜஸ்ட் சிங்கிங் டைம். ஆராதனை என்பது விலை உயர்ந்தது, விலை மதிப்பற்றது, தியாகம் செய்வது, நம்மையே விட்டு கொடுப்பது. மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தவறான காட்சிகள் உள்ள ஒரு வீடியோ வருகிறது. அதை பார்க்க தூண்டப்பட்டாலும் அதை பார்க்காமல் ஆண்டவருக்கு பயந்து உன்னை வெறுத்து பார்க்காமல் கடந்து போகிறாயே, அதுதான் ஆராதனை. அப்படி செய்யாமல், அதாவது ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து பாடல்கள் உற்சாகமாக பாடினால் சாத்தான் நம்மை பார்த்து சிரிப்பான். ஆண்டவர் நம்மால் ஈர்க்கப்பட மாட்டார். காட் வில் நாட் இம்ப்ரெஸ்ட். சிலர் கையை தூக்குங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என சத்தமாக சொல்லி பாட வைக்கின்றனர். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டு ஆலயத்தில் எவ்வளவுதான் பாடல்கள் பாடினாலும் நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிக்கவில்லை. உங்களுக்குள் மகிழ்கிறீர்கள், அவ்வளவுதான். இதை பாடல் வேளை என்று சொல்லிக் கொள்ளுங்கள், ஆராதிக்கிறோம் என்று சொல்லாதீர்கள். உற்சாகமாக உணர்ச்சி வசப்பட்டு பாடுவதெல்லாம் ஆராதனை இல்லை. பாவம் செய்யாமல் இருப்பது, பிறர் மீது கோபப்படாமல் இருப்பது, சுயத்தை வெறுத்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வது, உங்களை விரோதிப்பவர்களையும் நேசிப்பது, இவைகள்தான் ஆராதனையின் அடையாளங்கள். ஆண்டவர் உங்கள் உட்புறமான பாடுகளை, அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக நீங்கள் எடுக்கும் பிரயாசங்களை, அவருக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் படும் வேதனைகளை அறிவார். ஆண்டவர் சொல்லுவார், இப்போது நீங்கள் எனக்கு பயந்து வாழ்கிறீர்கள், என் வார்த்தைகளை மதிக்கிறீர்கள் என்று. இதுதான் உண்மையான ஆராதனை. வேதம்தான் நமக்கு எல்லாம். வேதம் ஆராதனையை குறித்து சொல்லுவதை கவனியுங்கள். ரோமர் 12:1 சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் ஆண்டவரை ஆராதிப்பது புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கட்டும். நம்மை அவரிடத்தில் ஒப்புக்கொடாமல் ஆராதனை இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆராதனை இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாமல் ஆராதனை இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஆராதனை இல்லை. ஆண்டவருக்கு பிரியமாக வாழாமல் ஆராதனை இல்லை. அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆராதனை இல்லவே இல்லை. தனியாக ஆண்டவரை நான் எப்படி ஆராதிக்கிறேன்? அதில்தான் ஆண்டவர் அதிகமாக பிரியப்படுவார். நம் ஆராதனை நேரங்கள் அர்த்தமுள்ளவைகளாக இருப்பதாக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.